கைஸ் சத்தியமாக ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு தான் நான் நினச்சேன். அதே மாதிரி நினச்ச மாதிரி ஒரு பிரச்சனை தான் இருந்திருக்கு. நம்ம நேற்று சும்மா அவங்க தூங்கிட்டு ஏதோ பிடிச்சி எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டோம். பறந்து போச்சு. நோ நோ சொல்கிறேன்ல கைஸ், என் வீட்டுக்கு ஏதோ பேய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏண்டி வினோதமாக பார்க்குற நீங்கள் பேய் மாதிரி ஆப்போசிட்டில் யாரோ நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் சொன்னாலும் நம்ப மாட்டேங்க. பாருங்க, இங்கே பெருமாள் ஃபோட்டோ இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் யாரோ நிற்கிறாங்க. பார்த்தீங்களா ஒரு இடம், அந்த தெருவோட அந்த இடத்து 3வது லைட் வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா. என் வீட்டில் அன்னைக்கு நைட்டு வினோதமாக ஏதோ சவுண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிச்சு. ரூபி, என்ன பண்ணுற நீ? ரூபி, பயமாக இருக்கு ரூபி எனக்கு. ரூபி, நோ 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 சொல்கிறேன்ல. ஹலோ, யாரு? ரூபி, சும்மா ரூபி, பயமா இருக்கு. ரூபி ரூபி சத்தப்படாத ரூபி. ரூபி, பயமா இருக்கு ரூபி. கைஸ், என் வீட்டுக்கு ஏதோ பேய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரூபி, சத்தம் போடாத ரூபி ப்ளீஸ். யாரு? ரூபி, ரூபி, யாராச்சும் இருந்தா சொல்லு ரூபி. ஷிட் கைஸ், இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அதனால தான் என்னமோ இப்படி நடக்குதுன்னு தெரியல. நான் இத்தனை நாள் இங்கே தான் இருக்கேன். கொஞ்ச நாளாக எங்கள் அம்மா வந்து நமாஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எதுவும் நடக்கலை. ஆட்டோமேட்டிக்காக என் கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நிஜமாக சொல்கிறேன், நான் கேமராவில் ஷூட் பண்ணல, என்னோடய ஐஃபோனில் தான் ஷூட் பண்ணிருக்கேன். கேமராலாம் உள்ளே இருக்குது. திடீர்னு இந்த மாதிரி நடக்கவும் நான் டக்குன்னு கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கேமரா எடுத்துக்கிட்டோமா? வெளியே போகலாம். சீரியஸாக இருக்குது. ஒரு மாதிரி அந்த சவுண்ட் கேட்டுச்சு எனக்கு. ஏதோ அழகான சவுண்ட் கேட்டுச்சு. நல்லாவே எனக்கு ரூபி, சும்மா ரூபி. சீரியஸா உனக்கு விளையாடுற நேரம் இது ரூபி. நான் இல்லை ரூபி, வேற யாரும் ரூபி. எனக்கு வேணும் இருக்கு ரூபி.
இருக்கா? அது தெரியுதா? சி, ஒருவேளை எனக்கு பிரம்மையா இருக்காங்க. அங்கே தான் நான் ஒரு தடவை பார்த்தேன். கரெக்டாக அந்த பெருமாள் ஃபோட்டோ விட்டேன். வெளியே நடந்து போயிட்டு வரேன். ஏய் ரூபி, ஏய் சத்தம் மாதிரி ரூபி, இங்கே வா. இங்கே வா ரூபி, பயமா இல்லை? ஏய் என்னடி கக்கா போயிட்டு இருக்க? இதுக்கு தான் ஒரு வேளை சவுண்ட் விட்டு என்னை பயன்படுத்தினியா? நீ தான் சவுண்ட் விட்டியா? சவுண்டு பின்னாடி ஒரு மாதிரி யாருமே இல்லை. யாரும் அது சின்ன பையனா? ஏய் என்ன எல்லாம் சுத்த போடலான்னு பார்க்குறீங்களாண்ணா? ஏய் அங்கே பாருங்க, பார்க்குக்கிட்ட உங்கள் கண்ணு தெரிஞ்சு எனக்கு கிளியராக தெரிஞ்சுது. பூனை ஓடுது. ரைட்ரா, எனக்கு தெரிஞ்சு நான் ஏதோ இன்னைக்கு சும்மா இருக்காமல் எதையும் பின்னாடி பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கே எப்படின்னா அந்த பசங்களுக்கு என்ன இருக்குமோ அதை நினச்சா தான் ஒரு மாதிரி இருக்குது. என் கூட இன்றைக்கி 2 பசங்களை ஒரு சுடுகாடு இருக்குண்ணே, அங்கே போகலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. நான் போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை நான் வந்துட்டு பசங்கள்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் ஜாக்கெட்டெல்லாம். ரூபி, இங்கே தான் ஒரு தடவை அந்த இடத்துக்கிட்ட ஒரு தடவை நின்றுட்டு இருந்துச்சு. நான் ஏதோ ஒன்று கண்ணங்கரேன்னு இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன். அதை கூட நான் சைடில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ தான் ஷூட் போயிட்டு வந்தேன். ஆல்ரெடி உங்களுக்கு அந்த பார்க்கில் நான் காட்டியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டில் யாரோ நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் சொன்னாலும் நீங்க மாட்டீங்க. பாருங்க, இங்கே பெருமாள் ஃபோட்டோ இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் யாரோ நிற்கிறாங்க. யாருன்னு தெரியல. போகலாம் தேவையில்லாத வேலை. ஆனால் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க என்கிட்ட. இப்போ கூட சவுண்ட் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இறந்து வந்திருக்காங்களாம். அந்த வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் ஒரு பாட்டி மறந்துட்டாங்களாம். லாஸ்ட்டு தெரியுது பார்த்தீங்களா ஒரு இடம், அந்த தெருவோட அந்த எடுத்து 3வது லைட் வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பொண்ணு தீக்குளிச்சு அந்த வெட்டு இருந்திருக்கு அங்கே இருக்கிற வீட்டுக்கிட்ட. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அப்போ பலகாரம் சுடும் போது இறந்துட்டுருக்காங்களாம். ஷோ எதுக்கு இதெல்லாம் இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் தெரியலையே. காய்ஸ் சவுண்ட் கேட்குது காய்ஸ், எனக்கு என்னமோ வித்தியாசமாக என் வீட்டில். ஏய் ரூபி, நீ தயவுசெய்து வரியா, நம்ம போகலாம். விளையாடுற டைம் கிடையாதுப்பா.
இப்போ எனக்கு வீட்டில் இருக்கலாமா இல்லை வெளியே எங்கேயாச்சும் கிளம்பிடலாமான்னு தோணுது. ஆனால் ரூபி என்ன பண்ணுறது? ரூபியை தூக்கிட்டு போக முடியாது. ஒரு வேளை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஷோ சும்மா இல்லாமல் இதே ஆஃபீஸில் யாரும் வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ரூபி 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 லூசு மாதிரி பண்ணாதீ, வாடி இங்க. சொன்னேன்ல சொன்னேன்ல இங்கே எதாவது நடக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் பார்க்காத என்ன பேய் மாதிரிலாம். ஏய் ஏண்டி ஏண்டி வினோதமாக பார்க்குற நீ பேய் மாதிரி? ஒரு மாதிரி சரியாகவே எனக்கு படலை. வீட்டுக்குள்ளே போகிறது பின்னாடி யாரும் போடுற மாதிரி இருக்கு. இத்தனை நாள் அப்படி இல்லை. எங்கள் அம்மா வந்துட்டு இங்கே நமாஸ் ஒரே ஃப்ரெண்ட் கேமரா மாற்றிக்கிறேன். இத்தனை நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டு இங்கே நமாஸ் பண்ணிட்டு போனாங்க. என் மூஞ்சி பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ வேர்த்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. எங்கள் அம்மா வந்து இங்கே நமாஸ் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஓகேவாக தான் இருந்துச்சு. இப்போ அம்மா போய் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ரம்ஜான் டைம்னால அம்மா வந்துட்டு நாங்கள் பேக்கப் வீடியோலாம் நிறைய எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதனால வந்துட்டு நானும் அப்படியே கொஞ்சம் சால்வாக ஆஃபீஸில் தான் இருந்துகிட்ருக்கேன். வீட்டில் இருக்காமல் ஆஃபீஸில் தான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு இங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நோம்பு டைமில் தொழுவுன்றதுனால அம்மா வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே தனியாகவே இருந்துடுறது. ஆஃபீஸில் எப்பயுமே நான் தனியாக தான் இருப்பேன். ஸோ அது பழக்கம் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் அப்படியே தனியாகவே இருந்துக்கிறது அது பிடிச்சி போச்சு. தனியாக இருக்கிறது வந்துட்டு ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டேன் நானும். ஆனால் தனியாக இருக்கிறதுல எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்றது நல்லாவே நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பமாக வசிக்கும் போது அந்த வீட்டில் வந்துட்டு பிரார்த்தனைகள் சில நல்லது எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அந்த இடத்த சுற்றி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கும் அந்த இடத்துல எதுவும் இருக்காமல் இருக்கிறதுக்கும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பசங்களாம் இங்கே இருக்கும் போது அது இல்லாமல் நம்ம இந்த ஒர்க் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி மனுஷமான வேலைலாம் செஞ்சிட்ருக்கோன்றனால போகிற இடத்துல இருந்து நம்ம பின்னாடி வர்றது யாரோ ஊர்ல சவுண்டு எனக்கு வேலை கேட்குது. இப்போ கூட கேட்டுச்சு உள்ளுக்குள்ளே. எனக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயமாக இருக்குது. ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, வீடியோவில் காட்டிக்கலாமான்னு எனக்கு. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் கேட்பீங்க, என்ன ரகுமான் எத்தனை இடத்துக்கு போகிற, எவ்வளோ தில்லா பேயெல்லாம் பார்க்குற, என்ன ரகுமான் நீ போய் வீட்டுக்கு பெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கே ரகுமான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், வெளியே நம்ம பார்க்குறது வெளியே இருக்கிறதெல்லாம் வேற. நம்ம வீட்டுக்குள்ளே நான் வீட்டுக்குள்ளே போகலை. ஏன்னா போகவே எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நான் வெளியே நிறுத்தி லைட்டாக போட்டு உங்களுக்கு அப்படியே பேசிட்டு மனசே வர மாட்டேங்குது. கரெக்டாக அந்த லைட்டு கீழே மாடியில் பாருங்க, மொத்த மாடி இருக்குல்ல, சவுண்ட் கேட்குதா? டக் 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 மடிச்சாங்க. வேறு வழி இல்லை, இல்லை போய் வண்டி சாயங்காலம் அவ்வளோதான் இருக்கு. ரூபி நீ வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறியா தயவுசெய்து? கேஸ் இன்றைக்கி நாங்கள் ஒரு பசங்க கூட வந்துட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தேன். அந்த வீடியோ நான் போடுறேன், நீங்கள் பாருங்களேன். டேய் பாத்திரா பையா, என்னடா ஏறி குதிக்கிறீங்களே? என்ன ஏறி குதிக்கிறேன் எனக்கு கஷ்டப்பட்டு வரீங்களா? என்ன எப்படி இருக்கு? ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்களா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? பயமாக இருக்கா? இங்கேனா உனக்கு லைட் எரியுது, லைட் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னா வாங்கிப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க யாராச்சும் சாகுறாங்கன்னா இந்த இடத்த வாங்கிடுவாங்க. இந்த ஒரு இடமும் நீ சாவ போகிறேன்னா அதுக்கு முன்னாடி இடம் வாங்கி வைக்கிறது இதுதான். சாவே கிடையாது.
ஏன் இவரா இப்போ தான்டா போக செஞ்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக. தெரியலையே எப்படியே செலவாகும்ல. அவங்களா அங்கே நிற்கிறான் ஒரு பெய் மாதிரி. டே பையா என்ன பண்ணுற? ஆமாம் அதுவும் பெரிய சமாதி தான், இதுவும் பெரிய சமாதி தான். இந்த அங்கே ஒன்று இருக்கு பாரு அதே மாதிரி. இதில் ஏதோ பூஜை பண்ணியிருக்காங்க. பூஜை பண்ணி வச்சுருக்காங்க சாமி. புரோட்டாலாம் வச்சுருக்காங்க தெரியலையா உங்களுக்கு? சட்னி இந்த சாப்பிட்றியா? எனக்கு எடுத்துக்கோ புரோட்டா பிடிக்கும் போலக்கா உங்களுக்கு. அதான் வச்சுருக்காங்க. வேறு தீனிலாம் வச்சுருக்காங்களா? இங்கே வச்சதில் காலியாக இருக்குது பாரு. எல்லாம் அவங்க தான் சாப்பிட்ருப்பாங்களோ? ஆரோக்கியராஜ் 2022 வந்து அந்த பூவோட அடிக்குது அப்படி இருக்குது தெரியுதா? இங்கே வேறு இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. அது ஒரு தாத்தா இதே பாரு. இங்கே பாரு அலெக்சாண்ட்ரா. என்னடா ஆரோக்கியசாமி. நடுவில் போகிற ஓட்ட காய்ச்சடி. என்னடா நோண்டிட்டு இருக்க? நோண்டி நான் பார்க்க போறியா அவரை? காய்ச்சடி எனக்கு நடுவில் ஓட்டுற. உள்ள இருக்கிற நோண்டி வெளியே வராரா? தாத்தா இங்க இருக்கீங்களா? இங்கேறா கரெக்டாக மூச்சு விடுறது. என்னடா நீ தோண்டிட்டு இருக்க? என்னடா கடற்கரையில் வந்து மண் நோண்டுற மாதிரி நோண்டிட்டு இருக்க? மறுபடியும் மூடி விட்டுரு. அவருக்கு பாதி மண்ணு போட்டு வரலாம் தம்பி. இங்கே பாரு இங்கே ஒருத்தவங்க போச்சிருக்காங்க. நான் தெரில. இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. வயசு தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா செருப்பு போட்டு நிற்காம? ஏன் கல் முள் மண்ணாக இருக்குது. இங்கே முள் இதெல்லாம் இருக்கா? காலில் சத்தியமாக ஏறிடும். அங்கே போடுறான். இங்கே ஒரு சமாதி இருக்கு. அதுக்கு பின்னாடி சாமி ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஏசப்பா, ஜீசஸ் கிரைஸ்ட். பயங்கரமாக இருக்குல்ல? ஃபீலே ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இங்கேயே தங்குவோமா? இருப்பியா? இருக்க சொன்னா இங்கே பாய் போட்டு படுத்துக்கிறியா? நேரில் படுத்துக்கிறியா? மேலே ஏறி படுத்துக்கிறியா? காற்று வராது பரவாயில்லையா? வாடா தருணு வாடா. இப்போ எப்படி வெளியே போகிறது? நரேன் இது பூட்டிருக்கு. வெளியில் பூட்டிருக்கு. நாங்கள் இப்போ தேடி குச்சி வந்தோம். வேறு வழி இல்லை. என்னடா தம்பி தெரிலையே. வெட்டியாக தான் இன்சார்ஜுன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். கால்கள்ட்டு போவோம்னா கால்கள்ட்டு போவோம். தண்ணி வருதுடா. தக்காளிலாம் இருக்கு பாருடா தம்பி. தக்காளிலாம் இருக்கு பாருங்க. பறந்து போச்சா? ஓகே முறைப்படி காலை தக்காளிலாம் இருக்கு பாடுறாங்க. இல்லை ஏதோ பறந்துச்சு. போய் வாங்க போகலாம். இப்படி இல்லை வாங்க அப்படியே போயிடலாம். ஈஸி தான். கைஸ் நான் வெளியே போயிட்டு பேசுகிறேன். அது போயிட்டு வந்தது வந்து இப்படி தான் நடந்துகிட்ருக்கு எனக்கு. அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஜர்க்காக இருக்கு. மணியை வரல கரெக்டாக போகிறேன். ஐயோ சாரி கைஸ். துணியெல்லாம் அப்படியே கழட்டி போட்ட மாதிரி அப்படியே வச்சுட்டேன்.
தப்பாக எடுக்காதீங்க. ஒரே நிமிஷம் இருங்க. நம்ம ஏதாச்சும் கேட்டு பார்க்கலாம். ஏதாச்சும் இருக்குங்களான்ட்டு. கேண்டில் எடுத்துருக்கோம் guys. நான் கேமரா ஒரு இடத்துல செட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எதுவும் வந்திருக்குதான் நினைக்கிறேன் வீட்டுக்கு. கூட பேசலாம். ஏன்னா எனக்கும் வந்துட்டு பேசலாம் எனக்கு இங்கேருந்து இருக்கலாமா இல்லை கலந்து இல்லாமான்ட்டு. நீ வேற அழுதுட்டு இருக்காது, நீ பயமா இருக்கிறது எனக்கு. கேட்டு பார்க்கலாம்ப்பா. என் கூட இருக்கிற ஸ்பிரிட்ஸ் வந்துட்டு நீங்கள் நல்ல ஸ்பிரிட் இருந்தால் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் என்னை எதுவும் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்கள் கூட நான் பேச்சுவார்த்தை பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இறந்து போனவங்கள போய் பார்க்குறதும், ஸோ அங்கே நடந்த சம்பவத்தை இந்த உலகத்துக்கு காட்டுறதும், ஸோ இந்த ஒர்க் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் என் வீட்டுக்கு வந்தது தவறுதலாக வந்திருக்கீங்க. இங்கேருந்து நீங்கள் போயிடுவீங்களா? போயிடுவீங்கன்னா எஸ் சொல்லணும்னு சொல்லுங்கள். சொல்ல முடியுமா உங்களால்? அப்போ நீங்கள் போயிடுவீங்களா? அப்போ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஏமா தெய்வம் நீக்கு தள்ளி உட்காரியா? ரூபி என்ன பண்ணிட்டு இருக்கங்க? நீங்க ஏன் இன்னும் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் கண்ணுக்கு நீங்க தெரிவீங்களா? என்னை எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? ரூபி உள்ள போய் பார்த்துட்டு அவன் யாராச்சும் இருக்காங்க. ரூபி போ ரூபி, ரூபி போ ரூபி. சின்ன இந்த நாய் கண்ணுக்கு தெரியும்னா சொல்லுவாங்க. சுத்த பொய்ய போலக்கு. இந்த பைத்தியக்கார நாய் வேற எதுக்கும் துரத்திட்டு வருது நம்மள. நீங்க போர் அடிச்சிச்சுன்னா நம்ம துரத்துவாங்க. தெரியாது பிசாசு தெரியாது போலக்கு கண்ணுக்கு. ஏய் இந்தடி இங்க ஓச்சா போடி எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க? நீ என்ன நீ சவுடெல்லாம் சொரிஞ்சிட்டு இருக்க? பார்க்காத இந்த ஆன்சர் சொல்லுவீங்களா? ப்ளீஸ் நீங்கள் யாராச்சும் இங்கே இருந்தால் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க.
இழுத்துட்டு போகுது அப்படி. ஓகே, இப்போ என்ன உங்களால பார்க்க முடியும்னு சொல்றீங்களா? இது எதுக்கான பதிலாக நான் எடுத்துக்கிறது? அதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா நீங்க? இங்க இருந்து எப்போ போவீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? ஃபோர் டேஸ் நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் குட் பாய் உங்களுக்கு சொல்றேன். குட் பாய், குட் பாய், குட் பாய், குட் பாய். என்ன வந்தா வா வா வா. கைஸ் கீழே பையன் கூப்பிட்டுட்டே இருக்கான். என்னடா ஆச்சு? உனக்கும் ஆச்சா என்ன? மேக்கு காலையில் வந்து சொன்னான் என்கிட்ட. என்னடா சொல்ற? எனக்கு முன்னே வீட்டுக்கு நடந்துச்சுடா. நேற்று இப்போ தான் வரேன், ஆஃபீஸ்க்கே இப்போ தான் வரேன். நான் வரவே இல்லை. ஒரு மணி கரெக்டாக 1 மணிக்கு நான் நேற்று நைட்டு நம்ம வீட்டில் ஒரு மாதிரி நடக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு 1 மணிக்கு மேலே நான் கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். நான் என்னடா சொல்கிற? மேக்கு காலில் வந்து சொன்னாடா என்கிட்ட. தெரியல கைஸ், சத்தியமாக ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு தான் நான் நினச்சேன். அதே மாதிரி நினச்ச மாதிரி ஒரு பிரச்சனை தான் இருந்திருக்கு. நம்ம நேற்று சும்மா இல்லாமல் தூங்கிட்டு இருந்ததையோ பிடிச்சி எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன்டா. போயிருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய எத்தனையோ சுடுகாட்டுக்கு போயிருக்கோம், ஆனால் இந்த மாதிரிலாம் நடந்ததில்லை. அதுவும் இந்த சுடுகாடு வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. அதான் பிரச்சனை. அதுவும் கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நீ தானே நோண்டிக்கிட்டு இருந்த அதில். சரி விட பயப்படாத, நம்ம இதுக்கு ஒரு வழி இருக்குது, அதை போய் பண்ணலாம். சரியா போயிடும்ண்ணா. சரி ஓகே கேஷ், ஏதோ நடக்க போகுது, அதை விட எல்லாம் தெரிஞ்சிச்சு. சும்மா தூங்கிட்டு இருக்கிறத உசுப்பத்தி இது பண்ணி விட்டோம்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம்.